ஒரு கட்சி அதுக்கா? கேட்டா கூட்டணி தர்மம் தடுத்து நிறுத்திடும். கூலிப்பட தொடர்ந்து கூலிப்பட மர்டர் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இதுக்கு கூட்டணியில் இருக்கிற கட்சிங்க யாரு களத்தில் இறங்கி போராடினது சொல்லுங்க. இங்க வந்து சாராயத்தில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குன்னு இந்த அமலாக்கத்துறை சொல்லுது. கூட்டணியில் இருக்கிற யார் இறங்கி அதுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்தது தெரியாதா? தப்புன்னு தெரியாதா உங்களுக்கு? அது அயோக்கியத்தனம், மக்களை ஏமாற்றுகிற ஒரு அயோக்கியத்தனமான செயல்பாடுங்கிறது கூட்டணியில் இருக்கிற யாருக்கும் தெரியாதா? கூட்டணியில் இருப்பவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இந்த இந்த கோவிலை வந்து திறந்து விட சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் அது மூடி கிடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா? ஏன் அதற்கான போராட்டங்களை ஏன் முன்னெடுக்கல சொல்லுங்க பாப்பா. நீங்க கூட்டணியில் இருக்கும்போது 517 வாக்குறுதியை கொடுத்தீங்களே, அது ஒன்ன கூட நிறைவேற்றலையே. நீட்டு தேர்வை நாங்கள் வந்தால் ரத்து செஞ்சிருவோம்னு சொன்னீங்களே, ஏன் செய்யல? இதை கூட்டணியில் இருக்கவங்க யாரும் ஏன் கேட்கல? கூட்டணியில் இருந்துகிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா உங்களுக்கு? கூட்டணியில் நாங்கள் 4 எம்எல்ஏ சரி பெஞ்சு தட்டலாம். கட்சி முதன்மை கட்சியை வந்து தமிழகத்தின் முதலமைச்சராக வரணுங்க. அப்போதாங்க ஒரு கையெழுத்தில் தமிழர்களுடைய தலையெழுத்து ஒன்றை மாற்ற முடியும். அதுக்காக களத்தில் நின்று இன்றைக்கு தமிழ் தேசியம் என்கிற ஒரு புதிய கருத்தியலை மக்கள் மத்தியில் வச்சு 36 லட்சம் மக்களினுடைய நன்மதிப்பை பெற்றிருக்கிற தமிழக வரலாற்றிலே ஒரே தலைவர் அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான்.